பூமியிலேயே நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா முதல் வல்லரசு சரித்திரத்தில் முதலாக பூமியிலே முதல் வல்லரசாக தோன்றியது அசிரிய சாம்ராஜ்யம். இந்த அசிரிய ராஜா வாகிய சனகரிப்பு என்பவன் ஒரு பெரிய பேராசை பிடித்தவன். இந்த பேராசை பிடித்த சனகரிப்பு ராஜா என்ன நினைச்சான்னா, நம்ம நாடை மட்டும் நம்ம ஆளக்கூடாது, சுற்றில் இருக்கிற எல்லா நாடுகளையும் என்ன செய்ய வேண்டும், நமக்கு கப்பம் கட்டும்படி நம் படைப்பலத்தை பெருக்கி அந்த நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்து பல நாடுகளை அவன் பிடித்து விட்டான். பல சுற்றிலும் இருக்கிற தேசத்தில் பல நாடுகளை அவன் பிடித்து விட்டு யூதாவை ஆளுகை செய்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் இந்த யூதாவை பிடிப்பதற்கு அவன் வருகிறான். அப்படி யூதாவை பிடிக்க வரும்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாக, யூதாவின் ராஜாவாக அவன் ஆளுகை செய்கிறான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் வந்த பிற்பாடு அவன் யூதாவை முற்றுகையிட வந்த போது அதை சுற்றிலும் ஒரு 6 மாதம் அவர்கள் முற்றுகையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவோ இஸ்ரவேலின் இராணுவமோ யூத படையோ அவங்களை எதிர்க்கவே இல்லை. இதை பார்த்த அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீங்க எந்த அதிகாரத்தினால நீங்க உள்ள இருக்கீங்க? சுற்றிலும் பல தேசங்களை நான் யுத்தம் பண்ணி வருகிறேன், எல்லா தேவர்களையும் தீயிலே போட்டு எரித்து விட்டு அந்தந்த நாடுகளை எல்லாம் பிடித்து விட்டு நான் வருகிறேன். ஆனால் என்னுடைய பேரும் புகழும் இந்த ஊரு உலகம் எல்லாம் தெரிந்திருக்க எந்த தைரியத்தில் நீங்கள் என்னை எதிர்க்காமல் உள்ள இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நிருபம் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், நீங்கள் என்னை சேவிக்க வேண்டும், என்னை சேவித்து வருஷத்திற்கு 300 சேக்கல் வெள்ளியும் 30 தாலந்து பசும் பொன்னையும் வருடம் நீங்கள் எனக்கு கப்பமாக செலுத்த வேண்டும். இப்படி நீங்கள் சரணடையாத பட்சத்தில் நான் பலாத்காரமாக உங்கள் பட்டணத்தை அபகரித்துக் கொள்வேன் என்று எழுதி இருந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சேனாதிபதியாகிய சனகரிப்பு என்பவன். இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா 2 ராஜாக்கள் 18-19, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37, 36, 37 அதிகாரங்களில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் படிக்கலாம். அல்லேலூயா. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எசேக்கியா ராஜா அவனை எதிர்க்க பலன் இல்லாதனால இந்த லெட்டரை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் போட்டுட்டு வானலாவை கூப்பிட்டு அழுகிறான். சட்டை கிழிச்சுக்கிட்டான். ஐயோ, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ராஜா என்னை எதிர்க்க வருகிறானே, நான் எப்படி இவனை மேற்கொள்வது என்று சொல்லி, ஆண்டவரே நீர் கண் பாரும், அவனை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு படை பலம் இல்லை, ஆண்டவரே எனக்கு தில்லும் இல்லை, நீ தான் பார்க்கணும்னு சொல்லும்போது இந்த செய்தி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போகிறது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு போன உடனே தீர்க்கதரிசி அதை வாசிச்சுட்டு சொன்னாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவன் வந்த வழியே போவான். இவன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு கத்துறான். ஒரு பெரிய ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு போய் முகங்கொப்புற விழுந்து அழுகிறான். ஆனால் தேவனுடைய மனுஷன் சொல்றான், அவன் வந்த வழியே என்ன செய்வான், போவான். அதனாலதான் எப்பொழுதும் ஒரு தேசத்திற்கு ஒரு தேவனுடைய மனுஷன் அவசியம். ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு ஒரு கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஒரு மனுஷன் அந்த ஜனங்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் அவசியம். இப்ப ஏசாயா சொல்றான், டோன்ட் வரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாத, அவன் திரும்பி போகும்படி ஒரு ஆவி அவனுக்குள்ள என்ன செய்வேன், அனுப்புவேன். அப்படியே இது நடந்தது. அவன் யுத்தத்துக்காக எத்தனை பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு செய்தி வருகிறது, தேசத்தின் எதிரிகள் வந்து விட்டார் என்று சொல்லும் போது சனகரிப்பு மறுபடியும் பாதி படையோடு அவன் தன் தேசத்துக்கு சீரியாவுக்கு திரும்புகிறான். சீரியாவில் போய் அவன் அங்கே போகும்போது அன்று ராத்திரியிலே அந்த சிறிய ராஜாவுடைய சனகரிப்புடைய 2 பிள்ளைகளும் சேர்ந்து அவனை சிறைச்சேதம் பண்ணி, பிள்ளைகளே அப்பனை கொண்டுட்டு அன்று ராத்திரியிலே அவன் சிங்காசனத்தில் உட்கார்றார்கள். சரித்திரம் முடிகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பயமுறுத்தப்பட்ட இந்த கால வேளையில தான் சங்கீதம் 66 பாடப்பட்டது. இப்ப படிங்க, இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. தேவ நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். சங்கீதம் 46:1 மறுபடி படிங்க. தேவ நமக்கு அடைக்கலமும் பெலனும். இந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதம் பாடப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உலகம் எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி,
அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்கள்ல ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்படி இருக்கலாம். இப்படிலாம் நடக்கிறதே, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கலையா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கலையா? நிச்சயமா கேட்பார். ஆனால் ஒரு டைம் இருக்கிறது, அது காட்ஸ் டைம். எல்லாம் பக்கத்துல பார்த்து, தேவனுடைய வேலைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த வேலை வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். அந்த தேவனுடைய வேலை வரும்போது தேவன் பகிரங்கமாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அநேக பேர் என்ன செய்யறாங்கன்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறத கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறது இல்ல, உலக ஜனங்களும் விசுவாசிக்கிறது இல்ல. பூமியில என்ன நடந்தாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மனுஷர்கள் இந்த பூமியை ஆண்டாலும், மனிதர்களாகிய ராஜாக்கள் அல்லது மந்திரிகள் அல்லது முதலமைச்சர்கள் அல்லது பிரதம மந்திரிகள் அது நாட்டின் அதிபர்கள் இந்த நாட்டை ஆண்டாலும், இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லா கரங்களையும் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பூமியும் தேவனுடைய வல்லமையை அறிய வேண்டும், தேவனுடைய ஜனங்களும் தம்முடைய வல்லமையை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் தம்முடைய வல்லமையை அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். புறஜாதி மக்களும் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் தேவனை அறிந்து அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்து மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். எல்லாம் எழுதி கொள்ளலாம். தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அத சத்துருக்கள் மத்தியிலும் விளங்க பண்ணுவார், தேவ ஜனங்கள் மத்தியிலும் தேசங்கள் மத்தியிலும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கலாம். நான் போன வாரத்தில் உங்களோடு பேசும்போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார் என்று நான் சொன்னேன் இல்லையா? அதை விட நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அல்லது வல்லமையுள்ள ராஜாவின் பிரசன்னம் தமது ஜனங்களோடு இருக்கிறது. வல்லமையுள்ள ராஜாவின் பிரசன்னம் தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில இருக்கிற கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கர்த்தரை அறியாதவர்களும் துன்மார்க்கமான இந்த உலகத்தில் ஆளுகிற இந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளும் ராஜாக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகாரமும் பூமியும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம இஷ்டம் போல இந்த நாட்டை என்ன செஞ்சிடலாம், ஆண்டறலாம், இஷ்டம் போல வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம என்ன செய்யறங்கிறத மேல இருந்து ஒரு கண்ணு என்ன செய்யுது. 94வது சங்கீதம் 9வது வசனம். எல்லாரும் கவனிங்க. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காணாரோ. நல்ல கவனிங்க. சங்கீதம் 94:9 ஆண்டவர் சொல்றாரு, காதை உண்டாக்குன நான் கேட்கிறேன், கண்ணை உண்டாக்குனா. அப்ப பூமியில நடக்கிற எதுவும் தேவனுக்கு தெரியாம எதுவும் நடப்பது இல்லை. பூமியில நடக்கிற அனைத்தையும் அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் பதில் செய்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் பதில் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவு தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கணும். தேவனை அறியாத ஜனங்களுக்கு இது இருப்பதில்லை. ஆனால் தேவ ஜனங்களுக்கு நான் செய்கிற எல்லாவற்றையும், என் வாழ்க்கையில் எனக்கு வருகிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கேட்டு கொண்டிருக்கிறார், அவர் பதில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் நீங்க மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிற இந்த நாட்டை இவன் தான் ஆள்றான், இந்த நாட்டை இவன் தான் ஆள்றான், இந்த நாட்டை இவன் தான் ஆள்றான்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஆளுகிறவர்கள் ஒருவர் இருந்தாலும் இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற ஒருவர் யாரு? தேவன் ஒருவரே. 93வது சங்கீதம் 1 வசனம், 97வது சங்கீதம் 1 வசனத்திலையும் போட்டிருக்குது,
கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் இந்த பூமியை என்ன செய்யறாரு? ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? பழிவாங்குதல் யாருடையது? ராஜரிகம் யாருடையது? ஆளுகை யாருடையது? கனமும் மகிமையும் யாருடையது? புகழ்ச்சியும் கீர்த்தியும் யாருடையது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11-12 வசனத்துல வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் அவருடையவைகள். அல்லேலூயா. அவர் பூமியை ஆளுகிறார். சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் அதில் இருக்கிற குடிகளும் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் கர்த்தருடையவர்கள். பூமியில இருக்கிற சின்ன எறும்பு கூட கர்த்தருடையது. எல்லா பூச்சி புழு அண்ட சராட்சரத்தின் சர்வலோகத்தில் இருக்கிற அனைத்து மண்ணும் விண்ணும் எல்லாம் அவருடையது. அப்படி இருக்க தேவன் எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக ஒருவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற அறிவு தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு எனக்கு இருக்கணும். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதனால என்ன மிரட்டினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவ நமக்கு அடைக்கலமும் பெலனும் அனுகூலமான அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும், பூமியே தலையில தொங்கினாலும், இந்த பூமியே தலையில தொங்கினாலும், ஆமென், இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து நடு சமுத்திரத்திலே விழுந்தாலும், அதன் பெருக்கினால் இந்த பூமி முழுவதும் அழிந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஏன்? ராஜ்யங்களின் தேவன் என்னோடு கூட. எல்லா கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. ஆண்டவர் என் பட்சம் இருக்கும்போது என்னை விட்டு யாரு பிரிஞ்சு போனா எனக்கு என்ன? என்னை யாரு பழிச்சு பேசினா எனக்கு என்ன? என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 காரியத்தில் சொல்ல போறேன். இந்த தேவனுடைய வல்லமையை தேவன் எப்படி விளங்க பண்ணுகிறார் என்றால், ஒன்று தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுகிறார். இன்னும் ஒன்று தேவன் தம்முடைய வல்லமையை புறஜாதிகள் மத்தியில விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. புறஜாதி அதிகாரிகள் மத்தியிலே அல்லது ராஜாக்கள் மத்தியிலே கூட தேவன் அதை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். அதுல 2 காரியம். ஒன்று, இப்படி நீங்க எழுதிக்கலாம், தேவன் தமது வல்லமையினால் தமது ஜனங்களை மகிழ பண்ணுகிறார். தேவன் தமது வல்லமையினால் தமது ஜனங்களை என்ன செய்கிறார்? மகிழ பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பூமியிலே தேவன் செய்வதை கண்டு தம்முடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? மகிழ்ந்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்த அவர்களை தேவன் செங்கடலுக்குள்ளே கொண்டு போனார். செங்கடலுக்குள்ளே கொண்டு போகும்போது எகிப்தினுடைய எல்லா இராணுவமும், எகிப்தினுடைய படை முழுவதும் யாரோடு கூட வந்தது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்ந்து வந்தது. உள்ள போன உடனே இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறைப்படுத்தி விட்டு, ஹலோ, பார்வோனுடைய சேனை, எகிப்திலிருந்து வந்த எல்லா அதிகாரிகளும், எல்லா இராணுவமும், எல்லா குதிரையும், எல்லா ரதத்தையும் கர்த்தர் மூடி போட்டார். ஹலோ, காது கேக்குதா? ஒரு காலத்துல இவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்களை அடித்து வேலை வாங்கினார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க. இவர்கள் தான் சாப்பிட விடாம, பிள்ளைக்கு பால் கொடுக்க விடாம, ஓய்வெடுக்க விடாம, இரவும் பகலும் வைக்க இல்லாம நீங்க தான் எனக்கு செங்கல் அறுத்து கொடுக்கணும்னு சொல்லி உயிரே கசத்து போகும்படிக்கு, வாழ்க்கை வெறுப்பாகும்படிக்கு அடிச்சு வேலை வாங்கினாங்க. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்படி அடிச்சு வேலை வாங்கி ஆண்ட, அநேக நாட்கள் ஆண்ட அத்தனை இராணுவ அதிகாரிகளையும் கர்த்தர் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் அக்கறை கடக்க பண்ணி செங்கடலுக்குள்ள அவர்களை விட்டு தமது ஜனத்தை மட்டும் அக்கறைக்கு போக வச்சுட்டு எகிப்தினுடைய இராணுவத்தை கர்த்தர் மூடி போட்டார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்த்தா அத்தனை செத்த பிணங்களும் கடற்கரையில வந்து என்ன செய்து போதும். காது எல்லாரும் கேக்குதா? உன்னை விரோதித்தவன், உனக்கு விரோதமானவன், உனக்கு செய்வனை வச்சவன், நீ வாழக்கூடாது நினைத்தவன், நீ நல்ல சேலை கட்டக்கூடாது நினைத்தவன், நல்லா சாப்பிடக்கூடாது நினைத்தவன், உன்னை பழிவாங்க துடித்தவன், உனக்கு விரோதமான காரியங்களை செய்தவன், நீ நல்ல வீடு கட்டக்கூடாது, நல்லா வாழக்கூடாது என்று எதிராக இருந்தவர்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதுதான் அவர் உங்களோடு கூட இருப்பது.
அல்லேலூயா. இப்ப பார்த்தா வேதம் சொல்லுது பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அவர்கள் செத்த பிரேதங்களாக வந்து குமிந்து கிடந்தார்கள் கடற்கரை ஓடையர். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27 to 30 வசனங்கள் இங்க படிச்சு பாருங்க. அங்கே அவர்கள் செத்த பிரேதங்களாக என்ன பிரேதமா வந்து அந்த பிரேதங்க செத்த பிணங்களை கண்ணால என்ன செஞ்சாங்க, கண்டார்கள். இப்ப நினைச்சிருப்பாங்க எஸ்தர்லாம் போய் இந்த இவன் பாருங்க மூஞ்சிய பார்த்த செத்து கிடைக்க பாருங்க, இவன் தான் என்னை அன்னைக்கு போன புதன்கிழமை அடிச்சவன், அல்லேலூயா, இவன் தான் கண்ணுல காண விட மாட்டான், பார்த்த போதெல்லாம் முறைப்பேன், இவன் தான் என்ன போக்குற வரத்திலாம் 2 மிதி மிதிப்பேன், அந்த அறிக்கை பாருங்க செத்து கிடைக்க பாருங்க. இப்ப ராணுவம் எல்லாம் செத்து கிடக்கு, நம்ம ஆட்கள் டான்ஸ் ஆடுது இங்க மணல் காட்டுல. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, ஏங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராணுவம் எல்லாம் செத்து கிடக்கு, நம்ம ஆட்களுக்கு ஒரே டான்ஸா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யுது, இங்க ஜனம் செத்து உயிரற்று போய் கிடக்கு, நம்மால என்ன செய்யுது, அதாங்க இந்த நாள்ல நடக்க போகுது. என்னோடு பயணிக்கிறவங்கள நல்லா கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் தேவன் செய்ய போகிறார். ஓ ராபா ராகா தர்ஷாதா ரமலாராது ரிஷாலாகா தரமலாராது. ஆமே, உணர்கிற எல்லாரும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்ப இஸ்ரவேல் தேசத்துல வந்த அத்தனை 75 வயசு கிழவில இருந்து 80 வயசு தாத்தால இருந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, ரொம்ப டான்ஸ் ஆடுறாங்க. எப்ப பல நாள் சத்துரு, வாழ்க்கை முழுவதும் நமக்கு இருந்த சத்துரு, எல்லா சத்துருவையும் மொத்தமா கர்த்தர் சாகடிச்சிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லும், இப்ப சத்துரு இல்லாத வாழ்க்கை, இப்ப எதிரி இல்லாத வாழ்க்கை, இப்ப சூனியம் இல்லாத வாழ்க்கை, நம்மள பழிச்சொல் பேச ஆளே கிடையாது. ஓ ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ, உங்க நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. ஜோரா கை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார், தம்முடைய வல்லமையினாலே மகிழ தம்முடைய வல்லமையினாலே மகிழ பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அசிரிய ராஜா ஒரு பெரிய படையோடு வந்தான்னு சொல்லிட்டு, இப்ப ஏசாயாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரிடத்தில் முறையிட்ட போது அன்றாத்திரிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எல்லாம் அப்படி சொல்லுங்க, ஒரு தூதனை அனுப்பினார். 185,000 அசுரிய படையை ஒரு ராத்திரி வேளையிலே கொன்று போட்டார். காலையில எந்திரிச்சு போய் அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. ஏங்க இந்த ஊரெல்லாம் காலி பண்ணி போய் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எப்படி இருக்கும்? என்ன அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கய்யா. பாருங்க, என் பிரசங்கத்துக்கு செட் ஆகாத ஆள் இருக்கிறதா என் தலையில தான் போச்சு. 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு இந்த ஊரை ஃபுல்லா காலி பண்ணி கொல்ல போறேன். உங்களை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு நீங்க காலையில போய் எந்தெந்த வீடெல்லாம் உடைக்கணுமோ, வெள்ளி பொண்ணு தங்கம் வெங்கலம் பத்திரம் பாத்திரம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு வாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கடப்பாறை தீட்டு வந்துட மாட்டியா? என்ன சண்முகம் இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, வீடு உடைக்கணும் எல்லாரும் வீட்டையும் உடைச்சு அப்படியே என்ன செய்ய வேண்டிய ஒரே ராத்திரில நாங்க பணக்காரங்க தான். ஏங்க கொள்ளையடிக்கிறது கூப்பிட்டேன், அதுக்குமா கம்முன்னு இருப்பிய? நான் உழைக்கவா கூப்பிட்டேன், செங்கல்லவா கூப்பிட்டேன்? 2 கை உயர்த்தி. அன்று ராத்திரியிலே எந்திரிச்சு பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செத்த பிரேதங்களாக கிடந்தாரு. பெரிய ஒரு ஆச்சரியம்.
ஜனங்கள் ஓடுனாங்க. இவ்வளவு நாள் மிரட்டிக்கிட்டு இருந்தானே, அவன் வச்சிருக்கிற அம்புட்டை என்ன செஞ்சிட்டாங்க? அள்ளிட்டு வந்துட்டாங்க. எப்படி செத்தாங்கன்னு வானத்திலிருந்து ஒருத்தர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு அதிகாரம் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? நாட்டை என்ன வேணாலும் செய்யலாம், கிறிஸ்தவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆக போறது இல்லை. ஏன்னா பூமிக்கெல்லாம் யார் ராஜா? பூமிக்கெல்லாம் யார் ராஜா? நம்முடைய தேவன் ராஜா. பூமியில என்ன நடக்குதோ அவர் மேல இருந்து, டேய் சங்கீதம் 46:6 சீக்கிரம் டக்குன்னு படிக்கப்படாது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, தேவன் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். ஆமா, அங்க இருந்து ஒரு சத்தம் போட்டா அவ்வளவுதான், பூமி காலி. நான் மேல இருந்து சொல்றேன், ஆமென் சொல்லுங்க. பூமியில இருக்க ராஜாக்கள் என்ன, நான் அதை பண்ணிடுவேன் பாரு, இதை பண்ணிடுவேன் பாரு, அவன் திட்டம் போட்டு நாட்டில் எதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன். முதல்ல கர்த்தர் ராஜாக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி புறஜாதிகளுக்கு தான் ராஜாவா இருந்த ராஜாக்கள் இருந்தாங்க பைபிள்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவே தேவனே ராஜாவாக இருந்தார். ஆனால் சவுல் காலத்துல, சவுல் வர்றதுக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த போதுதான் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் கேட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இது மிகப்பெரிய துக்கமா இருந்தது. தேவனை தவிர தேவன் ராஜாவா இருக்கும்போது புறஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நீங்கள் எப்படி கேட்கலாம் என்று சொல்லி அன்று ராம் முழுவதும் அழுதான். கர்த்தர் அன்று ராத்திரியில பார்த்தார், அவங்க சொல்றபடியே அவங்களுக்கு ஒரு ராஜாவை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். ஆனா அந்த ராஜா என்னத்தை செய்வேன்னு முதல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சிரு? சொல்லி கொடுத்துரு. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11 - 19 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஒரு தேசத்தை ராஜா என்ன செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்துல நல்ல தண்ணி செழிப்பான நிலங்களை என்ன செஞ்சிருவான்? அவன் எடுத்துக்கிடுவான். எல்லாம் சொல்லுங்க, தேசத்துல இருக்கிற நல்ல செழிப்பான இடத்தை யார் எடுத்துக்கிடுவா? நீங்கள் ஒருவனை ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த தேசத்தை அவன் கையில் நீங்க கொடுத்தால், தேசத்தில் கொளுத்த நிலங்களை அவன் எடுத்துக்கொள்வான். நல்ல குதிரைகளை வைத்துக் கொள்வான். குதிரைகள் சொன்னா நல்ல வெளிநாட்டுக்காரர் அவன் வீட்டுல தான் இருக்கும். நல்ல பலசாலிகளை அவன் தனக்கென்று வைத்துக் கொள்வான். வெள்ளியும் பொன்னையும் விலை மதிக்க முடியாததையும் தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் சேர்த்துக் கொள்வான். அந்த ராஜா என்னென்ன செய்வானோ அதையெல்லாம் எழுதி பத்திரமா அவன் கையில கொடுத்துரு. பிற்காலத்துல ராஜா இப்படி செஞ்சான் அவன் முறையிடுவான். ஹலோ, ஜனங்கள் சில நேரம் ரொம்ப அடம் பிடிக்கும் போது தேவன் சில காரியத்தை செஞ்சிருவாரு. அதனால நம்ம அடம் பிடிச்சு ஆண்டவர் கேட்க கூடாது. ஆண்டவரே உமக்கு சித்தமானது எனக்கு என்ன செய்யும்? கூடும் என்று தான் கர்த்தர் என்ன செய்யணும்? கேட்கணும். இப்ப சாமுவேல் அப்படி சொல்லி அதுக்கு பிறகு சவுல் என்ன செஞ்சான்? ராஜாவானான். ஆனா வேதம் சொல்லுது, சவுல் ராஜாவான பிறகு ஒரு பலசாலியாவது பார்க்கும்போது தன்னிடமா என்ன செய்வானா? சேர்த்துக் கொள்வானா. தன் பலத்தை அவன் நாளுக்கு நாள் அதிகரித்தான். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்த இந்தியாவிலே ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆமென் சொல்லுங்க, இவ்வளவுதான் வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்டர்கிரவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, மலையில எவ்வளவு இருக்கு, அல்லது காடுகள் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சதே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய இந்த வட்டாரத்துல, இந்த மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு கம்பெனி நடத்துற ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் பிஏவா வேலை பார்க்கறாரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க போய் அவரை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது அவர் போய் பார்த்துட்டு, அவர் இடத்துக்கு பக்கத்துல இந்த முக்கியமான தொழில் அதிபர் இருக்காங்க, அவங்க இடம், அந்த இடத்தை போய் அது வில்லங்க பார்க்கணும்னு சொல்லி போய் வாசிச்சா அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு நினைக்க முடியல, கண்டுபிடிக்க முடியலையா. அந்த இடத்துல போய் அவங்க ஆபீஸ்ல போய் பார்த்தா, இவ்வளவு சாதாரண ஆள் தான், அந்த ஆபீஸ்ல போய் திறந்து பார்த்தா ஒரு 4 பீரோல பத்திரம் இருக்கான். எந்த காட்டு பத்திரம்னு நினைக்க முடியலையா, கண்டுபிடிக்க முடியலையா. அவ்வளவு பத்திரம் இருக்கான். அந்த ஓனருக்கு எங்க இருக்குன்னு தெரியாதா, கீழ இருக்கிற மேனேஜருக்கும் கீழ இருக்கிற ஆபீஸருக்கு தான் எங்க நிலம் இருக்குன்னு நினைச்சுமா தெரியுமா. அப்ப நாட்டு ஆளுங்க எப்படி இருப்பாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல யாருடையது? தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல யாருடையது? என்ன ஒரு மாதிரி பாக்குறியா? எல்லாம் ரொம்ப சென்ட்ரல் போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் யாருடையது? எம்பி, எம்எல்ஏ, என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? லைவ்ல போனா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இடங்கள், கொளுத்த பட்டணங்களா இருக்கிற கொடைக்கானல், ஊட்டி, குற்றாலம் போன்ற இடங்கள் இருக்கிற பெரிய காட்டேஜ் பங்களா யாருடையது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்தனை நீங்க ராஜாவாக்கனா உங்க நாட்டின் கொழுமையாவே என்ன செய்வான்? திம்பா. நீங்க காலமெல்லாம் ஒரு துன்மார்க்கனுக்கு ஓட்டு போட்டு அந்த துன்மார்க்கனை நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டீங்கன்னா இந்த நாடு கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? சொல்லுங்க, நேரல கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? ஹல்லேலூயா. ஆணவம் பிடித்த ராஜா ஜனகரிப், ஆணவம் பிடித்த ராஜா நேபுகத்நேச்சார் சரித்திரத்திலே, ஆணவம் பிடித்த ராஜா மகாலெக்சாண்டர், ஆணவம் பிடித்த ராஜா நெப்போலியன், கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆணவம் பிடித்த ராஜா பெல்சாஸ்தார், ஆணவம் பிடித்த ராஜா மகாஹேரோது, இவங்க எல்லாம் கர்த்தர் அரட்டினாரா? ஒரு நாள் மகா அலெக்சாண்டர் சொன்னானா, தேசத்தை எல்லாம் நான் பிடிச்சிட்டேன். அவன் காலத்துல கிரேக்க ராஜ்யம் உலகம் முழுவதும் வந்தது. ஒரு நாள் சமுத்திரத்தை பார்த்து சொன்னானா, நாடு முழுவதும் ஆளு, இந்த சமுத்திரமும் ஜனமா இருந்தா இந்த நாட்டை சமுத்திரத்தை நான் நினைச்சிருப்பேன். ஆண்டு பெண் சொல்லி சமுத்திரத்தை பார்த்து ஏங்குனானா, இவ்வளவு பெரிய சமுத்திரம் சும்மா தண்ணியா இருக்கே, இது ஃபுல்லா நாடா இருந்தா நான் நினைச்சிருப்பேன். அது போல ஒரு முறை தமிழ்நாட்டை ஆண்டுட்டானா அவனால சும்மா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு துன்மார்க்கமான ராஜா ஒரு துஷ்டராஜ்யத்தை தேசத்திலே ஸ்தாபிப்பான். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் 2 விதமான ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க நேராச்சே. 2 விதமான ராஜ்யம். ஒன்று சாத்தானுடைய ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் சந்தோஷமாக உண்டானது. ஆனா சாத்தானுடைய ராஜ்யம் அழுகையும் வறுமையும் வியாதியும் மரணமும் துன்பமும் குழப்பமும் கொந்தளிப்பும் உள்ளது. அப்ப பூமியில நீதி கிடையாது. இந்த பூமியில நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு யுத்தம் நினைச்சதே நடக்குது. இங்க பொய்க்கு ஒரு உண்மைக்கு ஒரு யுத்தம் நினைச்சதே. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட அத்தனை கிறிஸ்தவன் மேல போக மாட்டேன். காசு வாங்கின அத்தனை ஊழியக்காரன் ஒருத்தர் மேல போக மாட்டான். எங்க சபையில இத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லி எவன் காசு வாங்கினானோ எந்த ஊழியக்காரனே கிடையாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட எந்த கிறிஸ்தவனும் தேவனாலே புறக்கணித்து தள்ளப்பட்டவன். ஒருவேளை ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த துன்மார்க்கத்துக்கு நம்ம துணை நிற்கிறோம்னு அர்த்தம். ஐயா உயர்த்து வரலையிலே சொல்லு. நாங்கள் ஜனநாயக சொல்லுங்க, என்னமோ ஒரு போர்வையில் இந்த நாடு நம்மளை ஏமாத்துது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஐயா உயர்த்து வரலையிலே சொல்லுங்க பாருங்க. அப்ப ராஜாக்கள் என்ன செய்றாங்க? இந்த தேசத்தை நம்ம இஷ்டப்படி என்ன செய்வோம்? ஆளுவோம். இஷ்டப்படி நம்ம நடத்துவோம். நம்மளா ஒரு சட்டத்திட்ட வச்சு இந்த நாட்டை நடத்துவோம். தேவன் மேல இருந்து முழங்குகிறார், மேல இருந்து தேவன் அதட்டுகிறார். அல்லேலூயா. இவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க? அதிகாரம் கையில இருந்தா போதும், இந்த நாட்டுல நம்ம இஷ்டப்படி என்ன செய்யலாம்? மேல இருந்து ஒருவர் சத்தம் விடுவார், ஏபகத்து நேச்சாரே நீ மனுஷன் என்று கீழே செய்யப்படுவாய், தள்ளப்படுவாய். ஆஹா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்ற ஆர்வத்தோடு கர்வத்தோடு அவன் கொக்கரித்த போது கர்த்தர் ஒரே மீதியாய் மிதித்து என்ன செய்தார்? கீழே தள்ளினார். ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள் தான் சொல்லுது, அவ்வளவு பெரிய ராஜா மாடு மாதிரி புள்ள என்ன செஞ்சான்? கர்த்தர் கை வச்சிருவார். ஜாக்கிரதை மகனே மகளே, மேல ஒருத்தர் இருக்கிறார். டேய் கேர்ஃபுல், பூமி என்னுடையதோ. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அதுபோல பெல்சாசார் தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை வைத்து மது குடித்துக் கொண்டு தன்னுடைய வப்பாட்டிகளோடு என்ன செஞ்சானா? அவனுடைய தேவனை புகழ்ந்தானா. அல்லேலூயா. திடீர்னு அவன் இருக்கும்போது ஒரு விரல் வந்து எழுதுது, இன்னைக்கு நீ காலி. எல்லாம் கையை வைத்து, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹலோ கையை உயர்த்து. அல்லேலூயா. துன்மார்க்கமான துரோகம் செய்கிற இந்த தேசத்தை வீணாய் வழிநடத்தினால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் கரத்தை என்ன செய்வார்? நீட்டுவாரை. அன்புக்குரியவர்களே, பெல்சாசார் அப்படி அவனுடைய தெய்வங்களை அவன் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு விரல் வந்து சுவரில் எழுதுகிறது. என்ன கவனி மகனே மகளே, சுவரில் எழுதினது, இன்றைக்கு உன் ராஜ்யம் முடிவு செய்யப்பட்டது. சொல்லுங்க, இன்றைக்கு உன் ராஜ்யம் அட்டிடப்பட்டு வேறொரு உனக்கு என்ன செய்யப்படுகிறது? அன்று ராத்திரியிலே அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். தரி என்ற ராஜா மேதிய அரசனானான். கையை உயர்த்தி ஆண்டவர். அல்லேலூயா. உலகான அதிகாரத்தை ஒரு பவர் ஒருத்தர் மேல இருக்க, ஒரு சக்தி படைத்த தேவன், ஒரு வல்லமை உள்ளவர் மேல இருக்கிற அறிவு இல்லாம இருக்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற உனக்கு அந்த அறிவு இல்லாம இருக்க கூடாது. ரெண்டு கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. சங்கீதம் 47:2 ஒரு வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 47:2 எடுத்தா குயிக்கா படிக்கணும். உன்னதமானவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவரே? சொல்லுங்க, எப்படிப்பட்டவர் அவரு? மறுபடி சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவரு? ட்ரம்பிளிங் காட். அல்லேலூயா. எல்லாரும் பயப்படத்தக்க ஒரு தேவன். ஆளுகையும் அதிகாரமும், ஆமென், கனமும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் ரட்சண்யமும் புகழ்ச்சியும் அவருக்கே உரியது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய ஜனங்களை மகிழ பண்ணுவார். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால சத்துருக்களை அமைதிப்படுத்துவார். சத்துருக்களை என்ன செய்வார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 12 சீசர்ல ஒரு சீசர் யாரு? என்னங்க பேர் போனவர் யாரு? பேர் பெற்றவர் யோவான். அதுக்கு கீழே பேரு கெட்டவரு யூதாஸ். இந்த யூதாஸ் ஒரு நாள் இயேசுவுக்கு கிரீடம் செஞ்சிட்டு வந்தார். இயேசு ஒரு மலையில இருக்கும்போது என்ன செஞ்சாரு? கிரீடம் செஞ்சிட்டு வந்து அவர் தலையில வைக்கிறார். இவன் எதுக்கு கிரீடம் செஞ்சிட்டு வந்து தலையில வைக்கிறான்னு யூதாசுனுடைய எண்ணத்தை நம்முடைய தேவன் நன்றை அறிந்தவர். அவர் சொன்னார், அதை இப்படி தட்டிட்டு சொன்னாரு, யூதாஸ் நீ தப்பான எண்ணம் கொள்ளுகிறாய். என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, என் ராஜ்யம் பரத்துக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன எண்ணத்துல கொண்டு வந்து வைக்கிறான் தெரியுமா? பூமியில யாருமே உம்மை போல இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்யல, செய்யல. 5 இட்லியை வந்து 5000 பேர் சாப்பிட்டு 12 குடியில் எடுத்தா நீ ராஜாவாயிட்டா எங்க ஆளுக படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம்? அவன் எண்ணத்தை பாருங்க. ஹலோ, அவன் எண்ணத்தை பத்தியில 5 அப்பத்தை எத்தனை பேர் கொடுத்தாரு? மிச்சம் எத்தனை குறையில் எடுத்தாங்க? இப்ப யூதாஸ் பாக்குறான், இயேசுவை பார்த்துட்டே இருக்கேன், அவன் புத்தியை பாருங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்த புத்தி அரசியல் புத்தி. பக்கத்துல பார்த்து அரசியல் புத்தி. அவன் வந்து பரபாசிட்ட இருந்தது எதனால? பரபாசிட்ட இருந்து வந்ததே இயேசுவை கூட்டிட்டு போய் அந்த கம்பெனில சேர்க்கணும்னு தான் வந்தேன். அல்லேலூயா. எங்க புத்தி உங்க புத்தி உன் வல்லமை என் திறமை ஒன்னா போட்டோம்னா என்ன செஞ்சிடலாம்? நாட்டை பிடிச்சிடலாம். அந்த எண்ணத்தோட இருந்ததுனாலதான் யூதாசு தேவனுடைய எந்த பிரசங்கமும் உள்ள போகாம கடைசியில நான்று கொண்டு செத்தான்னு நாரி போகும்படி பைபிள் எழுதியிருக்கு.
சபைக்கு வந்த விசுவாசி கவனமா இரு. நீ எதுக்காக வார, எந்த இடத்துக்கு வார, என்னத்தை கர்த்தர் உன்னோட பேசுறாரு, எப்படிப்பட்ட ஊழியக்காரன் கர்த்தர் உன்னை நடத்துகிறார், உன்னை கொண்டு அப்படி என்னை கொண்டு அப்படிங்கிறத நீங்க நல்லா உணர்ந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவர் அற்புதம் செய்யறாரு, செத்த பிணங்களை உயிரோட எழுப்புறாரு, குழந்தைகளுக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பாடிகள் நடக்க வைக்கிறாரு, ஒரு கொஞ்சோன்னு கொடுத்தா போதும் ஊரே சாப்பிட வைக்கிறாரு. இவரை ராஜா வாக்கிட்டோம்னா இந்த தேசத்துக்கு என்ன செய்யுது, ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறான். கடைசி வரைக்கும் நான் ராஜா தான். பிறக்கும் போதே ராஜாவை பிறந்தவர் யாரு? என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? பிறக்கும் போதே ராஜாவை பிறந்தவர் யாரு? இயேசுதான். எல்லாரும் பிறந்து வளர்ந்து ரொம்ப போராடி சில சேட்டையெல்லாம் செஞ்சுதான் கடைசியில் ராஜாவாவான், பரட்டு உருட்டு பண்ணி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பிறக்கும் போதே என்னவா, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர். எங்கே? அப்ப இயேசு பிறக்கும் போதே என்னவா பிறந்தார்? மரிக்கும் போது அவர் சிரசில் எழுதப்பட்டிருந்தது, இவர் யாரு? நசரேயனாகிய இயேசு, யூதருடைய. அப்ப பிறக்கும் போது அவர் என்னவா மரித்தாரு? ஓ ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அவன் பதுக்கல் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். அரசியல்வாதி பதுக்கல், பெரும் முதலாளிகள் பதுக்கல், காணிக்கை கொடுக்காம ஏமாத்துற விசுவாசிகள் எல்லாம் பகுதிக்கு வைக்கிறலாம் கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க. பாபேல் கோபுரத்தை கட்ட அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கொண்டார்களாம். கர்த்தர் அதை கேட்டாராம், பார்த்தாராம். என்னடா இவன் நமக்கு பேர் உண்டாக்கும்படி, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு பேர் உண்டாகும்படி ஒன்றை செய்வோம். எங்கே பெருமை இருக்கிறதோ, எங்கே ஆணவம் இருக்கிறதோ, எங்கே துஷ்டத்தனம் இருக்கிறதோ, எங்கே தேசம் தவறாய் வழிநடத்தப்படுகிறதோ அங்கே கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜனங்கள் அப்புறம் பிரித்து கொடுக்கணும்னா ஓட்டு போட்டுருவீங்க இல்ல. ஆமா, அடுத்து நான் வீட்டுக்கு உங்களுக்கு பார்சல் வந்துடும், நீங்க யாருமே சமைக்கவே வேண்டாம். நீ ஒரு இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இந்த இதுகள்லாம் பெரிய பிள்ளை ஆகிறதுக்குள்ள அப்படி வந்துடும். நீங்க எல்லாம் யாரும் என்ன செய்ய வேண்டாம், சமைக்க வேண்டாம். வீட்டுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்னா அன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க ஆன்லைன்ல. உங்களுக்கு அரசு மூலமா என்ன செஞ்சிடும், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே போய் கடைசியில் எங்கேயே போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால இலவசம் எவன்டா கொடுப்பான்னு ஓட்டு போடுறது பரிதாபமானது. ஜாக்கிரதை. சரித்திரத்திலேயே 90% வாக்கு வந்திருக்கிறது. இது மக்கள் மத்தியில் எழுச்சி ஒன்றும் கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்தா வீட்டை விட்டு கிளம்பி கண்டிப்பா போய் போட்டுத்தே ஆகணும். ஒன்றும் வாங்காம இருந்தா என்ன மாதிரி சும்மா இருக்கலாம். ஸ்தோத்திரம். மனசு வச்சா போடலாம். ஜனநாயக கடமை. என்ன கடமை சொல்லுங்க. உண்மாருக்கன உட்கார வச்சா நாடு கெடுமா கிடையாதா? இத்தனை காலம் வரைக்கும் உலகத்திலேயே சினிமாக்காரன தேசத்திற்கு முதலிடத்துல கொண்டு வந்தது நம்ம நாடு தான். உலக அளவில் சொல்றாங்க, சினிமாவில் இருக்கிறவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்ச ஒரே ஆளு, ஒரே நாடு எதுதான்? நம்ம நாடு தான். டைரக்டர் எழுதி கொடுக்குறான், அதை இவன் நடிக்கிறான். என்ன திறமையை கண்டு இவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறிய? ஒன்னே ஒண்ணு, இவன் யாருன்னு நாட்டு முழுவதுக்கு தெரியும், மத்தவன் தெரியாது. என்ன ஒரு மாதிரி பாக்குறிய? அப்ப இந்த பூமி நல்லவனுக்கு கிடையாது. இந்த பூமி யாருக்குரியது? துன்மார்க்கனுக்குரியது. இங்கே நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு யுத்தம் என்ன செய்யுது?
நடக்குது. இங்கே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு யுத்தம் நடக்குது. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். லஞ்சம் வாங்காம ஒரு அரசாங்கம் நடத்த முடியுமா? சொல்லுங்க. பொய் சொல்லாம அரசாங்கம் நடத்த முடியுமா? அப்படி நடத்துறதுக்கு இந்த குடிமக்கள் ஒத்துக்குருவாங்களா? எல்லாம் பேசுவாங்க. கொலை கொள்ளை இல்லாம, விபச்சார வேஷித்தனம் இல்லாம, லஞ்சம் இல்லாம. சொல்லுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? இந்த பூமியே பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யை விரும்புகிற பூமி, இது அநீதியை விரும்புகிற பூமி. என்னெல்லாம் நியாயம் பேசினாலும் அவன் தலையெழுத்த அக்கிரமம் செஞ்சு அதர்மம் செஞ்சுதான் ஆகணும். நம்ம தான் கர்த்தருக்குள்ள கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. ஒரு 2 ரூபா இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட போய் கூழ் வாங்கிட்டு நான் கூழை குடிச்சுட்டு சாம ஒரு புளிய மரத்தில் படுத்திருந்து அப்படியே கர்த்தரை தோத்திரம் பண்ணோம்னா தூக்கம் எப்படி வரும் தெரியுமா? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுவான், கர்த்தாவே கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்மேல் நினைவாய் இருக்கிறீர். அப்புறம் எம்எல்ஏ எம்பி நினைப்பாரு, இன்னும் ஜனநாயக கடமையாற்றின உங்களை நினைப்பாரா? ஜனநாயக கடமை ஆற்றாங்களாம். என்ன இன்னைக்கு அதே வந்துகிட்டு இருக்கு? சரியில்லாத ஆளுக்கு வந்திருக்கீங்களோ? கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. இந்த உலகம் நம்மளை ஏமாத்துது. நாமளை ஏமாத்துறதுக்கு ஆமா ஆமா நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை என்ன செய்யணும், எது வேணாலும் செய்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரா? இப்ப வாங்க, நேரம் வாங்க. ஸ்தோத்திரம். 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நீதிக்கு அநீதிக்கும், உண்மைக்கும் பொய்க்கும், நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு பெரிய யுத்தம் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. எது ஜெயிக்கும்? நீதி ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். ஆமென். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், தேசங்களுக்குள்ள உயர்ந்திருப்பேன். I will be exalted among the nations. இந்த தேசத்திலே நான் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன நினைக்கிறாங்க இந்த நாட்டை ஆள்றவங்க எல்லாம்? என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு அந்த வல்லமையினால தேவன் தம்முடைய ஜனத்தை மகிழ பண்ணுகிறார். இன்னும் ஒன்று, தேவன் தம்முடைய வல்லமையினால அகங்காரம் பிடித்த ராஜாக்களை, அரக்க குணம் பிடித்த ராஜாக்களை அமைதிப்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? சொல்லுங்க, என்ன செய்கிறார்? அமைதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. படிங்க, இப்ப 9வது வசனம் படிங்க. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இப்ப என்னதான் செய்யணும் நினைக்குதே? யுத்தம் பண்ணுது. அந்த நாடு இந்த நாட்டு மேல குண்டு போடுது, இந்த நாடு அந்த நாட்டு மேல குண்டு போடுது. வீட்டுக்கு வீடு துப்பாக்கி செஞ்சு வச்சிருக்கான், கத்தி செஞ்சு வச்சிருக்கான். அல்லேலூயா. ஒன்னும் செஞ்சு வைக்கட்டா வாயை நாக்கையாவது கருக்காக்கிட்டு இருக்கான். மற்றவங்களை தாக்கலாம்னு ஒரு வார்த்தை கேட்டனா நீல செத்தே போயிருவேன், அப்படி நாக்கை கூர்மையாக்கிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் யுத்தம். சமாதானமா இருக்கிறவங்களோட பேசாம இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கொடுமை, எங்க பார்த்தாலும் பகை, எங்க பார்த்தாலும் யுத்த உணர்வு. இன்னைக்கு இருக்கிற எல்லா நாடுகளும், நீ பெரிய நாடா நான் பெரிய நாடா, ஓ நாடை விட நான் யுத்தத்தை செய்வேன், யுத்த ஆயுதங்களை அதிகம் வச்சிருக்கேன், அணு ஆயுதங்களை நான் அதிகம் வச்சிருக்கேன். யார் மோதி பார்க்கலாம். இந்த நாடு முழு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறது. என்ன நடக்கும்? ஆளுகிறவர்கள் நீ பெரிய ஆளா, நான் ஊடாலைக்கு ஊடால நாடு நாசமாகுது, ஜனங்கள் செத்து அழிகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாட்டுக்கு நாடு இருக்கிற யுத்த பெருமையினால ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்க கொளுத்துட்டாங்கன்னா அவன் எதிரியா மாறிடுவான். கடவுளுக்கு தேவ ஜனமா இருந்தாலும் சரி, உலக ஜனமா இருந்தாலும் சரி, நல்லா கொளுத்துட்டான்னா என்ன செஞ்சிருவான்? எதிரி ஆயிடுவான். ஏழையா இருக்கிற வரையும் கை தட்டுவான், பாடுவான், சொல்றதெல்லாம் கேட்பான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும். கொஞ்சம் பசியாம கஞ்சி குடிச்சா, நல்ல ட்ரெஸ் போட்டா, கை நிறைய சம்பாரிச்சா, அல்லது ஏதாவது ஒரு வருமானம் தான், நல்ல வேலை இருந்தா,
நம்ம அப்படியே மிதந்துடக்கூடாது. ஹலோ, ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை முடிவுபுரிந்து என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அது இல்லாம போனதுனால கர்த்தர் சொல்றாரு, யெசூரனே, நீ கொளுத்ததினால் உன் தேவனை உதைந்தாய். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யெசூரன் என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேலே, தன் தேவனை கொளுத்து போய் உன் காலால் என்ன செய்தாய்? உதைத்தாய். 18வது வசனம், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஹல்லேலூயா. உன் இளம் பிராயத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டாய். இன்னைக்கு நகை நட்டும் பூவும் பொட்டும், ஹல்லேலூயா, நல்ல வீடு வாசலும் வர 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 நீ ஆதியில இருக்கிற பயத்தை, பக்தியை, உண்மையை, ஒழுக்கத்தை விட்டு நீ விலகி போகிறாய். என் வல்லமை உனக்கு என்ன செய்ய போகிறேன்? காண்பிக்க போகிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப தாழ்மையா என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ராஜாவாயிட்டானா அவன் எதுக்கு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அதிகாரம் கையில் இருக்கு. தேசத்து ஜனங்கள் தம் கையில் இருக்கிறார்கள். பூமியில முதன்மையான செழிப்பெல்லாம் நம்ம கையில் இருக்குது. வெள்ளியும் பொண்ணும் நம்ம கையில் இருக்கு. ஆனா மேல இருக்கிறவர் பார்க்கிறாரு, இவன் இருதயம் அவன் கையில், அவர் கையில் இருக்கான். யார் இருதயம்? ஏங்க, ராஜாக்களின் இருதயம் யார் கையில் இருக்கான்? படிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் நீதிமொழி 21:1. ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது, அதை அவர் சித்தத்தின்படி திருப்புகிறாரா. ஹலோ, King's heart is the hand of the Lord. Amen. Amen. எந்த ராஜா இருக்கிறானோ அந்த ராஜாவுடைய இருதயத்தை யார் கையில் வச்சிருக்கா? கர்த்தர் கையில் வச்சிருக்காரு. இவங்க நினைக்கிறாங்க நம்ம செஞ்சிருந்தலாம் செஞ்சிருவோம் நினைக்கிறான். கர்த்தர் அப்படியே திருப்பிடுவார். கர்த்தர் அப்படியே திருப்பிடுவார். சிங்க கேபிக்கல போட்ட அதே ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. இந்த தேவனை தூசித்த எவனும் துண்டிக்கப்பட கடவன். இந்த ராஜா தான் சொன்னாரு, நீ இனிமே உன் தேவனை பத்தி நீ ஜெபமே என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டு முத்திரை போட்ட அதே ராஜா இப்ப சொல்றாரு, தானியேலின் தேவனே தேவன். ஹல்லேலூயா. அப்படியே இருதயத்தை அப்படியே திருப்பிடுறார் ஆண்டவர். அவர் ராஜாக்களின் இருதயத்தை தண்ணீரை போல திருப்புகிறார். மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது விசுவாசியானாலும் முடியாது, ஊழியக்காரனானாலும் முடியாது, அது உலக அதிகாரம் உள்ள யாரா இருந்தாலும் முடியாது. ஏனென்றால் எல்லாம் அவர் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரின் கையில் இருக்கிற நீர்க்கால்களை போல இருக்கிறது. அதாவது ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்தா அதை லேசா கால் வச்சு மிதிச்சு விட்டியன்னா எந்த பக்கம் வேணாலும் என்ன செய்யும்? போகும். எந்த பகுதி வேணாலும் போகும். அந்த தண்ணியை எந்த பக்கம் திருப்பினாலும் போறது போல எந்த அதிகாரமுள்ள ராஜாவையும் என் இஷ்டப்படி என்ன செய்வேன்? திருப்புவேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள தேவன் சில காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்ய போகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ராஜாக்களின் ஆணவத்தை நான் ஓய பண்ணுவேன், சத்துருக்களின் ஆரவாரத்தை ஓய பண்ணுவேன், அந்நிய தேவர்களின் ஆராதனையை ஓய பண்ணுவேன், போலி சந்தோஷத்தை ஓய பண்ணுவேன். போலி சந்தோஷம் என்னது? சினிமா சந்தோஷம். பரிசுத்தவான்கள் கையில இந்த நாட்டை என்ன செய்யணும்? உத்தமர்கள் கையில, நீதிமான்கள் கையில இந்த நாட்டை கொடுக்கணும். அப்ப நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம், ஏன் ஒரு பாஸ்டரையே ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னு. நான் பாஸ்டர் பரிசுத்தமா இருக்கலாம், தேசம் விடாது. சொல்லுங்க, தேசம் என்ன செய்யாது? விடாது. இப்போ நான் மட்டும் லஞ்சம் வாங்காம இருந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து மொட்டை பெட்டிஷன் போட்டு என்ன செஞ்சிருவேன்? தூக்கி விட்டுரு. அதான் சொல்றேன், இந்த உலகத்துல நீதி நேர்மைங்கிறது நடக்காது. ஹல்லேலூயா. நான் சங்கீதம் 66:3 சங்கீதம் 66:3 ஒரு வசனம் இருக்குது. உங்க கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இவங்க ஏங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றேன். இவங்க ஒரு சினிமா படம் 200 கோடிக்கு ஓடுதுங்க, திடீர்னு 400 கோடிக்கு ஓடுதுங்க. அப்ப நாடு கெடுதா இல்லையா? சொல்லுங்க. பெரிய பேராபத்து. ஒரு படம் எடுத்து அந்த படம் பெரிய சாதனை எவ்வளவு ஓடுது? 100 கோடிக்கு ஓடுது, 200 கோடிக்கு ஓடுது, 1000 கோடிக்கு ஓடுதுன்னா அந்த படத்தை எடுத்தவன, அந்த படத்தை நடிச்சவன அசிங்கத்தை வெளியே காட்டி எவனுக்கு பொண்டாட்டியா, எவனுக்கு பிள்ளையா, யாருக்கு எங்கே இருந்தவங்க ஏதோ குடும்பம் நடத்தி ஏதோ ஒரு கதையை சொல்லி அவன் பெரிய ஆளாகி பிரபலமாகறான். நாடு கெட்டு போகுது இல்ல? எவனா நடிச்சவன் பெத்த உனக்கு தெரியாம அவனை போய் பச்சை ஊத்தி தரேன். அப்ப அவன் யாரும் தெரியாது, நடிச்சவன் அவன் தெரியாது. அவனை பார்த்துட்டே இருந்து அவன் மோகமாகி அவனை மாதிரி முடி வெட்டி அவனை மாதிரி கட்ட வச்சு நாடு நாசமா போகுது இல்லையா? என்ன ஜனநாயகம் ஏற்றியா? ஜனநாயகம் நேரம் போகுது. உங்களுக்கு பார்த்தா நிறைய பேர் கடமை ஆட்டிட்டு வந்து போயிருக்கு.
எச்சித்தனமா ஈழத்தை கெட்ட ராஜ்யத்திற்குள்ள இருந்து கொண்டு ஓட்டு காசு வாங்கி எவ்வளவு கேவலமானது ஒரு விசுவாசி, அயோக்கியத்தனமானது. அதை பிச்சை எடுத்து போயிடலாம், சாக்கடையில் சம்பாதிச்சு போயிடலாம். கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கை, எந்த இடத்துக்கு வரங்கிற அறிவு இருக்கணும். நமக்கு இங்க வந்து விளையாண்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. சங்கீதம் 66:3 படிங்க. தேவனை நோக்கி உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய், தேவனே உம்முடைய கிரியை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, உம்முடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமா, ஹல்லேலூயா. 7வது வசனம், உம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுவீர். இருக்கா? 7வது வசனம் இருக்கா? அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் ஏசாயா எல்லாத்தையும் கூப்பிடுறான். 33:12 ஏசாயா எல்லாத்தையும், ஜனங்களே, ஜாதிகளே, அதிகாரிகளே, மூப்பர்களே, தேசத்து அதிபதிகளே, எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். படிங்க பாப்போம். தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள், சமயமா இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கூப்பிடுறார் எல்லாரையும். என் இடத்துல இருக்கிற அந்த பராக்கிரமத்தை செய்யுங்க. பூமியில இருக்கிற வரைக்கும் விளையாடலாம். பூமியில நம்ம யாரையும் பார்க்க முடியாது, நம்ம யாரையும் நம்ம கண்டுகொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. மேல இருக்கிற ஒருத்தர் யுத்தத்தை ஓயப்படுகிறார். ஈட்டியை பாருங்க 9:10, ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கிறார். மொத்தத்துல இது மூணையும் போட்டு அதுக்கு நேரா ஏறமாக்கு போட்டு பாருங்க. சனபலம், அரசாங்க பலம், பதவி பலத்தை தேவன் முறிக்கிறார். ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறார். இன்னைக்கு நாடு எதுக்கு என்ன காரணம்? அவங்க இருக்கிற படைபலம் தான் காரணம். அல்லேலூயா. இக்கடைசி நாட்கள்ல நீ வச்சிருக்க தங்க திமிரு, உனக்கு பொண்ணு நிறைய சேர்த்து வச்சிருக்க திமிரு, நிறைய நிலங்களை குவிச்சு வச்சிருக்க அந்த திமிரு, நிறைய கட்டணங்களை கட்டி வச்சிருக்க அந்த திமிரு, உன்னை திமிரை ஒடிச்சு அக்கினியால என்ன செய்ய போறேன்? சுட்டரிக்க போறேன். ஜனங்களுடைய உழைப்பை பிடுங்கி ஜனங்களை ஏமாற்றி நீ சம்பாதித்தது உன் அக்கினியால் சுட்டரிக்கிறார். நாட்டில் இருக்கிற எந்த அதிபதி என்ன செய்ய முடியாது. இப்படி பிரசங்கம் நம்ம சபைக்கு யார் வருமா? என்ன அருளையா? ரொம்ப கடினமா? இயேசு பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே பிரசங்கம் ரொம்ப கடினமாக நீங்கள் போறதா போங்க, நான் செங்கலுக்கு பேசுவேனாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஜனங்களே, ஜாதிகளே, தேசத்தின் அதிபதிகளே, பிரபுக்களே, எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல அங்க 5 ராஜாக்களை சேர்ந்த எல்லா யுத்த புத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து யூதாவை எதுக்கு வராங்க? ஆமென் சொல்லுங்க. இப்போ எதுக்கு வரும்போது அங்க இருக்கிற ராஜா யாரு? அல்லேலூயா, யோசபாத். யோசபாத் ராஜா வரும்போது அவனோட பயந்தாங்களே போய் கர்த்தர் சமுத்திரத்துல இருந்து அழுகுறான். கர்த்தர் சொன்னாரே, நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. வேற சொல்லுது பாருங்க, எல்லாரும் என்ன பேர்? வேற என்ன சொல்லுது பத்தியா? தேவனுடைய வல்லமையினாலே தமது ஜனங்கள் மகிழ்வார்கள், தேவனுடைய வல்லமையினாலே சத்துருக்களும் எதிரிகளும் பூமியும் அமைதியா ஆகும், இல்ல அழியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, அங்க சீரிய படை வந்து முற்றுகையிட்ட போது நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம், ஒண்ணும் பயப்பட வேண்டாம் தைரியப்படுத்தினாரு. ஆனா தேசத்துல ரொம்ப பஞ்சம் இருந்ததுனால, ரொம்ப முற்றுகைப்பட்டதுனால ராஜாவே புல்லு தேடி செஞ்சானா, அலைஞ்சானா. ராஜாவே என்ன செஞ்சான்? புல்லு தேடி அலைஞ்சான். 2 பொம்பளை சேர்ந்து இன்னைக்கு பொம்பளை தும்பா. அப்படிப்பட்ட கொடூர பஞ்சம். இது நேரம் தீர்க்கதரிசிக்கு போச்சு. நாளை நேரம் உங்க வீட்டு வாசல்ல 1 மரக்கா கோதுமாமா, 1 சேக்கலுக்கும் அப்புறம் 2 மரக்கா கோதுமாவா, அது எத்தனை சொல்லி நேரம் ஆச்சு. 7 அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகம் 7 அதிகாரம். ஹல்லேலூயா. கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னபோது, ஆஹா இதெல்லாம் நடக்குமா? இப்படிப்பட்ட பஞ்சத்துல அன்றாத்திரிலே எல்லாம் சொல்லுங்க, அன்றாத்திரிலே ராணுவங்களின் இறைச்சலை தேவன் கேட்கப்படினார். சீரிய ராணுவம் ஓடி போய் இங்க பாருங்க, ஒண்ணுமே யாருமே யுத்தம் இல்ல. பக்கத்துல ஒண்ணுமே யுத்தம் இல்ல, பட்டை எடுக்கல, யுத்தம் இல்ல, ஒண்ணு செய்யல. கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணிருக்காரு. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி திரும்பி வராங்க பார்த்தா அது பக்கத்துலயே என்ன செய்யுது கேக்குது. ஒரு அம்மா திடீர்னு ஒரு நாள் சொல்லிச்சு, ஐயா எங்க வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கொலுசு சத்தமா கேக்குது. அப்ப நான் சொன்னேன், வீட்டுல யாரா மரும யாரும் கொலுசு போடுறாங்க? ஒருத்தருமே இல்ல, எப்ப பார்த்தாலும் கொலுசு சலக்கு கேக்குது. கேட்க போய் தான் நீங்க வந்து உபவாசம் போட்டுங்க. அல்லேலூயா. கொலுசு சத்தம் கேட்க கேட்க மாட்டியா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொலுசு சத்தம் கேட்டது மாதிரி இந்த சீரிய ராணுவத்துக்கு தேவன் எதை கேட்க பண்ணிருக்காரு? யுத்த இறைச்சலை, ராணுவங்களின் இறைச்சலை கேட்க பண்ணினாராம். அன்றாத்திரிலே படம் ஓடிச்சு. கடைசில குஷ்டரோகியை பார்த்துட்டு வந்து, ஏப்பா சும்மா கிடக்கு போனா எவ்வளவு நேரம் நினைக்கலாம், கறி சாப்பாடு பிரியாணி எல்லாம் சும்மா, கோதுமை எல்லாம் சும்மா இருக்கு, அங்க இருக்கிற குதிரை சும்மா நிக்குது, எல்லாமே இருக்கு, ஆள் மட்டும் உயிர் தப்பனா ஓடலாம் ஓடி போயிட்டேன். நம்ம ஆட்கள் போய் கொள்ளையடிச்சாங்க. அதான் நான் சொல்றேன், உங்களை கொள்ளையடிக்க கூப்பிடுறேன் பாருங்க. அதுக்காக அல்லேலூயா யாரா சொல்றாங்க? 2 கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் இப்போ ஒரே டான்ஸ், அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ல எப்ப ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்படி சேலலாம் ஒரு நாள் கெட்டதே இல்ல, எப்ப வாங்கி கொடுத்தது இல்ல. பொம்பளை எல்லாம் நிக்கல் சாத்தா இவ்வளவு கொடுத்திருக்காரு ஆண்டவர். அடி அடி நல்லா அடி நல்லா அடி. ஆமென் ஆமென் சொல்லுங்க. சண்முகனா டாடா சுமட்டு இருந்தவர். அல்லேலூயா. டேவிட் போனா சுமட்டு இருந்தார். குமிச்சு வச்சிடியே நான் ஜெபம் பண்ணி பக்கம் எல்லாம் அல்டி அல்டி அடிச்சு வைங்க. போ இப்ப டான்ஸ் வராதா? இப்ப வராதாப்பா? இந்த யாரும் எல்லாரும் இந்த நாள் கர்த்தர் தந்தனா இதிலே களி கூறுவோம், புலம்பலில்லை இன்றைக்கு அழுகையில்லை, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம், ஓடி ஓடி நன்றி சொல்வோம், பாடி பாடி ஆடிடுவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப தேவன் நமது வல்லமையினால் நம்முடைய ஜனங்களை மகிழப்படுது. ஏன்னா நமக்கு நிறைய கொடுத்தாதே நமக்கு திருப்பி தோத்திரம் நம்ம கூட வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியாணி போட்டா ஆள் நிறைய வரும் சமைக்கு. உபவாசம் 3 நாளைக்குனா வருமா? முக்கியமான வேலை இருக்கு பாசையா, அடுத்த முறை வரேன், நான் இடையில வரேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகையினால்தான் அந்த சங்கீதம் முடியும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அப்ப உங்க தேவன் அறிஞ்சிக்கங்க, ஒரு பெரிய வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த வல்லமை நம்மோடு இருப்பது நம்மளை மகிழ பண்ண, அந்த வல்லமை இந்த தேசத்துக்குள் இருப்பது தேசத்தை அமைதிப்படுத்த. ஆமென் சொல்லாமா? Be still and know that I am the Lord your God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அப்பொழுது பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அறியணும், பைபிள் நல்லா படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஆராதனை விடக்கூடாது, முதல்ல ஆராதனைக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. ஆராதனையில இடையில வரது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நேரத்தோடு வரணும். சரியான நேரத்துல கர்த்தர் வரதுக்கு முன்னாடி ஆராதனை வந்து காத்திருக்கணும். மற்ற நேரத்துக்கு வாங்க போங்க, அது உங்களுக்கு பலன் அளிக்காது. அவ்வளவு தூரம் பலன் அளிக்குமான்றது இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி வரானா போய் 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்திருக்கான். ஐயோ சொல்லுங்க, நேரம் ஆச்சுங்க.
கால் கேட்கிற பையன் ஒரு அரசியல்வாதி வர்றானா, ஒரு சினிமாக்காரன் வர்றானா, ஒரு அசிங்கமான அருவருப்பான ஒருத்தி வர்றானா, அவளை பார்க்கிறதுக்கு மணிக்கணக்காக போய் காத்திருக்கான். உன் தேவன் வல்லமை உள்ள கர்த்தர், உன்னை வாழ வைக்கிறவர், உனக்கு வழிகாட்டுகிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன்னை கொல்லவும் அவருக்கு உரிமை உண்டு, உன்னை வாழ வைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு, உன்னை அழிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு, உன்னை ஆள வைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட சர்வ சக்தி உள்ள வல்லமை அதிகாரம் உள்ள தேவனை கனப்படுத்தி ஆராதிக்கணும். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அன்பின் கரத்திலே தருகிறோம் ஐயா. எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya ரெண்டு கை உயர்த்தி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஜாதிகளுக்குள்ளே, கால் கேட்கிற எல்லாத்துக்கும் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஜாதிகளுக்குள்ளே சொல்லுகிறார் வாயிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹalleluya.